நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விமலா, ஜில்லுன்னு ஒரு கிளாஸில் தண்ணி, அப்புறம் சூடாக ஒரு கப் காஃபி கொடு. தண்ணீரையும் காஃபியும் கொண்டு வந்து வைத்தாள் விமலா. விமலா, அப்பா ஏன் கொல்லப்புறத்தில் உட்காந்துருக்காரு? நீங்களே கேளுங்க அந்த கன்றாவிய. காஃபி ஒரு மடக்கில் குடித்தவன் தந்தையின் அருகில் வந்தான். அவரது தோலை ஆதரவாக பற்றினான். அப்பா, எழுந்திருச்சு உள்ளே வாங்க. தந்தையின் கையை மென்மையாக பிடித்து அழைத்து வந்து சோபாவில் அமர்த்தினான். ஏன்பா என்னமோ மாதிரி இருக்கீங்க? அவர் சொல்ல தயங்கினார். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கப்பா. அவர் சொல்ல மாட்டார், நானே சொல்கிறேன். கரண்ட் பில்லும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு வாங்கன்னு கொடுத்த 10,000 ரூபாயை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாரு. கேட்டால் எங்கே வச்சு தொலைச்சேன்னு தெரியலன்னு சொல்கிறாரு. அவர் முகத்தை பார்க்க பாவமாக இருந்தாலும் 10,000 ரூபாய் போனதில் அவனுக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. விமலா மேலும் அவனை சூடேற்றினாள். இந்த அளவுக்கு அஜாக்கிரதையாகவும் பொறுப்பில்லாமையுமா ஒருத்தர் இருப்பாங்க? இவர் பேங்கில் வேற கேசரியாக வேற இருந்தார். என்னத்தை சொல்கிறது? எப்படி தான் இத்தனை காலம் கேசரி வேலை பார்த்தாரோ தெரியல. விமலா, நீ கொஞ்சம் பேசாமல் இரு. நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல. எங்கே வச்சுப்பா தொலைச்சிங்க? தந்தையிடம் கேட்டான் கதிரேசன். அதான்பா எனக்கும் புரியல. விமலா கிட்ட பணத்தை வாங்கிட்டு இபி ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம எதிர்த்து விட்டு ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர் சோசாஸ்திரி வழியில் பார்த்தேன். அவர் இபி ஆஃபீஸுக்கு தான் போகிறேன்னு சொன்னதும் நானும் அவருமே பேசிட்டு நடந்து போனோம். அங்கே ஒரே கூட்டமாக இருந்தது. கூட்டம் குறையட்டும்னு நானும் அவருமே ஒரு மரநிலையில் உட்காந்துருந்தோம். தாகமாக இருக்குன்னு 2 பேரும் ஆளுக்கு ஒரு இளநீரை குடிச்சிட்டு இருந்தோம். நானே காசு கொடுக்கலாம்னு திரும்பி பார்த்தா பேக்க காணோம். கடைசியில் இளைஞருக்கு போஸ்ட் மாஸ்டர் தான் காசை கொடுத்தாரு. அந்த இளைஞர்காரன் எடுத்திருப்பானோ? இல்லைப்பா, அவன் என் முன்னால் தானே இருந்தான். பின்னால் இருந்த யாரோ தான் எனக்கு தெரியாமல் எடுத்திருப்பாங்க. விமலா குறுக்கிட்டாள். பணப்பைய யாராச்சும் பின்னால் வைப்பாங்களா? சுத்த கோமாளித்தனமாக இருக்குது. சொந்தமாக சம்பாத்தியம் இருந்தால் தானே காசோட அருமை தெரியும். என்னோடய புருஷன் சம்பாத்தியத்தை வேறு எவனோ திங்கணும்னு விதியாக இருக்குது என்று சொன்னாள் விமலா. இந்த ஒரு தடவை தானம்மா இப்படி நடந்துச்சு. ரிட்டையர்டு ஆனதுக்கப்புறம் எத்தனை முறை நான் தானே கஷ்டப்பட்டு வரேன். அப்போல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக தானே இருந்தேன். ஒரு தடவை தொலைந்தாலும் மொத்தமாக 10,000 ரூபாய் சர்வ ஜாக்கிரதையாக தானே இருக்கணும். அங்கே என்னோட வேலை பார்த்தவங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே என்னோட சிநேகிதனையும் பார்த்தேன்னு சொல்லி நாள் முழுக்க வெட்டி பேச்சு பேசிட்டு நிற்கக்கூடாது என்று பொரிந்து தள்ளினாள் விமலா. விமலா, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. என்ன இருந்தாலும் அவர் என்னோட அப்பா. ஆமாம், நீங்கள் தான் மெச்சிக்கணும். சும்மா தானே வீட்டில் இருக்காருன்னு காலையிலையும் சாயந்தரமும் குழந்தைகளை ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போய் விட சொன்னால் வயசான காலத்தில் என்னால் முடியலன்னு வயசை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு சகா வாங்கிக்கிறது. உருப்படியாக பண்ணிகிட்டு இருந்த ரேஷன் பொருள் வாங்கிட்டு வரதும் கரண்ட் பில்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதும் தான். இனி இந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த வேலையிலிருந்து ஜகா வாங்கிக்கலாம்ல? கதிரேசன் குறுக்கிட்டான். விடு விமலா, அவருக்கு முடியலன்னா நானே நீயோ போய் கட்டிட்டு வந்துடலாம். இதுக்கு போய் ஆமாம், நானும் நீங்களே தான் போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்துடலாம். இங்கே இந்த பெரிய மனுஷன் நல்லா சாப்பிட்டு அந்த கோவில் இந்த கோவில்னு சுற்றிட்டு வரட்டும். நேரத்துக்கு சமைச்சு போட தான் நான் இருக்கேன்ல. ஏய், இப்போ என்ன பண்ணணுங்கிற? எரிச்சலுடன் கேட்டான் கதிரேசன். என் மேலே ஏன் எரிஞ்சு விழுறீங்க? கொஞ்ச நாள் உங்கள் தங்கச்சி வீட்டில் கொண்டு போய் விடுங்க. அப்போ தான் நம்ம வீட்டோட அருமை தெரியும் அவருக்கு என்று சொன்னாள் விமலா. என்ன மாப்பிள்ள, ஏதோ சூடான விவாதம் போல தெரியுதே. சிவபூஜையில் கரடி நுழைஞ்சிருச்சோ? கேட்டபடியே வீட்டில் நுழைந்தார் விமலாவின் தந்தை சிவராமன். அப்பா வாங்கப்பா. இந்த வேகாத வெயிலில் ஏன்பா நடந்து வந்தீங்க? ஒரு ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு மிஞ்சி போனால் 40-50 தான் கேட்பான். அதுலேருந்து வந்திருக்கலாம்ல. நடக்கிறது உடம்புக்கு நல்லதானாமா என்று சொன்னால் விமலாவின் அப்பா. சரி சரி, இந்த பையில் பழங்களும் சிப்ஸும் இருக்குது. குழந்தைகள் வந்தால் கொடுத்துடு என்று சொன்னால் விமலாவின் அப்பா. முதல்ல இதை போய் உள்ளே வச்சுட்டு வா. பையை கிச்சனில் வைத்து விட்டு தந்தைக்கு லெமன் ஜூஸை எடுத்து வந்தால் விமலா. அப்பா இந்தாங்க, ஜில்லுன்னு குடிங்க. அதை இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் வாமா. ஜூஸ் நிரம்பிய கிளாஸை மேசையின் மேல் வைத்துவிட்டு தந்தையின் அருகில் வந்தால் விமலா. என்னப்பா என்று 2 உள்ளங்கையும் ஒன்றோடு ஒன்றாக தேய்த்து சூடாக்கி பலார் என்று தன் மகளின் கன்னத்தில் அறைந்தார் சிவராமன். சிவராமன் 5 விரல்களும் விமலாவின் கன்னத்தில் அச்சு பதிந்தாற் போல் பதிந்தன. விம்மி அழுது கொண்டே என்னப்பா என்றாள் விமலா. கதிரேசனும் ராமநாதனும் அதிர்ச்சியுடன் சிவராமனை பார்த்தனர். மாமா வந்து என்று வார்த்தை கிடைக்காமல் திக்கினான் கதிரேசன். நான் வந்து 20 நிமிஷம் ஆச்சு மாப்பிள்ள. பொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதான், தப்பு இல்லை. ஆனால் எந்த காலத்திலையும் எந்த நேரத்தையும் தன்னை பெற்றவங்களை விட்டு கொடுக்கக்கூடாது. குடும்பத்தில் முதல் மரியாதை அவங்களுக்கு தான். அதுவும் அவங்க மனைவி இழந்தவங்க. அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டி குழந்தைங்கள்லாம். நீங்களோ சம்மந்தியோ அவளை அடித்தா
புருஷன் வீட்டில் எல்லோருமா சேர்ந்து என்னை குடும்பம் பண்ணுறாங்கன்னு இவ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனால் நானும் 2 சாத்து சாத்தினா எவன் கேட்க போகிறான்? நான் வர மாப்பிள்ள, வரேன் சம்மந்தி. காத்தால நடக்கும்போது அப்படியே நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வாங்க, கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம் என்று கூறியபடியே நடைய கட்டினார் சிவராமன். அப்பா என அழுதபடியே கூப்பிட்டாள் விமலா. என்னம்மா, இந்த ஜூஸியாவது குடிச்சிட்டு போங்கப்பா என்று சொன்னாள் விமலா. இந்த வீட்டை கட்டி காத்து உன் கணவனை வாழ வைத்து விட்டு இப்போது மனைவியை இழந்து நிற்கும் மாமனார் எப்போ நீ நல்ல மனசோடு அப்பான்னு நினைக்கிறியோ அப்போ என்னை கூப்பிடு, சாப்பாடே சாப்பிட்டு போகிறேன், சரியா என்று சொன்னார் விமலாவின் தந்தை. கம்பீரமாக நடந்து செல்லும் தன் சம்மந்தியை வாஞ்சியுடன் பார்த்தார் ராமநாதன். மருமகளே, உங்கள் கணவனை பெற்ற மாமனாரும் அப்பா தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.